அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி சென்றுள்ள தமிழக அமைச்சர்கள் மதியம் 1 மணி அளவில் பிரதமரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக அமைச்சர்கள் தற்போது டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார்கள். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் மதியம் 1 மணி அளவில் அவர்கள் பிரதமரை சந்திப்பார்கள் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதன் முழு விவரங்களை நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், விவரங்களை சொல்லுங்க. வசந்த், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மசோதாவிற்கு மத்திய அரசுடைய ஒப்புதலை பெற வலியுறுத்தி தமிழக அமைச்சர்கள் இன்று மதியம் 1 மணிக்கு பாராளுமன்ற வளாகத்தின் உள்ளே பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார்கள். இன்று காலை பல்வேறு மத்திய அமைச்சர்களை சந்தித்த சூழ்நிலையில், அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டோரை சந்தித்த இந்த சூழ்நிலையில் தற்போது சற்று முன்னர் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தையும் அவர்கள் சந்தித்து தங்களுடைய கோரிக்கை தொடர்பாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திக்க நேரம் கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் இதுவரைக்கும் அவர்கள் நேரம் ஒதுக்கப்படவில்லை. பிரதமரையும் சந்திப்பதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது பாராளுமன்றம், லோக்சபா என்ற நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பிரதமருடைய அப்பாயின்மெண்ட் என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக இன்று மதியம் 1 மணிக்கு பாராளுமன்ற வளாகத்தின் உள்ளே தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், அதே போல CV சண்முகம், KP அன்பழகன் உள்ளிட்டோர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச இருக்கிறார்கள். தமிழக அரசு ஈட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட மசோதாவிற்கு மத்திய அரசு விரைவாக ஒப்புதலை வழங்க வேண்டும். அந்த நீட் விவகாரம் காரணமாக தமிழக மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சேர்க்கையை கூட நடத்த முடியவில்லை. எனவே தொடர்பாக விரைவாக மத்திய அரசினுடைய ஒப்புதலை வழங்க வேண்டும். மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளும் தங்களுடைய இசைவை தெரிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை இதற்கு தெரிவிப்பார். எனவே விரைந்து இதற்கான ஒப்புதலை வழங்க வலியுறுத்தி பிரதமரை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். ஹனிகுமார், தற்போது வரை யார் யாரெல்லாம் சந்தித்து பேசியிருக்கிறார்கள்? அதேபோல் அந்த சந்திப்புகளின் சாராம்சம் என்னவாக இருக்கிறது? அதாவது இந்த நீட் விஷயத்துல பல்வேறு துறைகள் அடங்கி இருக்கு. ஒன்னு ஹோம் மினிஸ்ட்ரி, அதே போல இந்த தேர்வு நடத்தக்கூடிய துறை அப்படின்ற முறையில மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை, அதே போல இது சம்பந்தப்பட்ட துறையான சுகாதாரத்துறை. எனவே பல்வேறு துறைகள் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த மசோதாவிற்கு பல்வேறு துறைகளும் தங்களுடைய ஒப்புதலை தெரிவித்தால் மட்டுமே இறுதியாக மத்திய உள்துறை அமைச்சகம் தங்களுடைய இசைவை தெரிவிக்கும். மத்திய உள்துறை அமைச்சகம் தங்களுடைய இசைவை தெரிவித்த பிறகுதான் அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். எனவே அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறைகளுடைய அனுமதி தேவை என்கிற அந்த அடிப்படையிலே மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக அமர்ந்து அவரோடு ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் இது தொடர்பாக சட்ட அமைச்சரையும் சந்திக்கும்படி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தையும் சந்தித்து சட்ட ரீதியான சில விஷயங்களையும் அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக தற்போது பிரதமரையும் இறுதியாக சந்தித்து ஒரு அழுத்தத்தை அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். ஹனிகுமார், ஏற்கனவே மத்திய அமைச்சர் தமிழகத்தின் அனைத்து வாதங்களுக்கும் கருத்தில் கொள்ளப்படும், அவர்களுடைய உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது எதற்கான ஒரு சமிக்கையாக பார்க்கப்படுகிறது? நிச்சயமா மத்திய அரசு என்பது நிச்சயமாக தமிழக அரசினுடைய கோரிக்கையை ஒரேடியாக நிராகரிக்க வேண்டும், நாங்கள் செவிமடுக்கவில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பது இல்லை என்பதை தெரிவிப்பதற்காக அது போன்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு கொடுப்பது சாத்தியம் இல்லை என்பது முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதாகவே அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இது உச்சநீதிமன்றமே நீங்கள் ஒரு பொதுவான நுழைவுத் தேர்வு ஒன்றை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் தொடர்பாக மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது மருத்துவத்தினுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு என்று மட்டும் விதிவிலக்கு கொடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டு என்கிற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அதற்கு எப்படி தமிழகத்திற்கு விதிவிலக்கு கொடுத்தார்களோ அதே போல இதற்கும் தமிழகமானது விதிவிலக்கு கேட்கிறது. ஆனால் ஜல்லிக்கட்டு விஷயமும் இதுவும் வேறு வேறு. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு சில குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டுமே நடைபெறுகின்ற விஷயம். எனவே கல்வி என்பது மத்திய அரசு பட்டியல் மற்றும் மாநில அரசு பட்டியல் என இரு பட்டியலும் வந்தாலும் கூட கல்வி இந்தியா முழுக்க ஒரு சீராக இருக்கின்ற ஒரு விஷயமாக இருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திற்கு மட்டும் இந்த விதிவிலக்கு கொடுப்பது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் ஆலோசித்து பார்த்து தற்போதைய சூழ்நிலையிலே இதில் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதுதான் மத்திய அரசு தெரிவிக்கின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. மத்திய அரசு தெரிவித்த கருத்தை நம்ம இப்படிதான் புரிந்து கொள்ள முடிகிறது.